பண்ணிக்கோ. So transportation problemல again we'll work out for step by step. இதுல என்ன ஒரு பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா செக் பண்ணிடுவோம். And we are going to find a solution, and that solution will be named as a feasible solution. Okay, or we can name this as optimum solution, but we will have a doubt whether this is optimum or not. Optimum தான் என்னது, நான் காஸ்ட் மினிமைஸ் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதனால நான் வந்து இது feasible solution போட்டுக்கிறேன். ஆப்டிமமா இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அதெல்லாம் நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். இது ஆப்டிமமா செக் பண்றது தேர்ட் ஸ்டெப். ஓகே, சோ பேசிக்கா 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட், check whether it's a standardized problem. Second, we'll find the feasible solution. feasibleனா ஆமாங்க இது இந்த இடத்துக்கு ஒத்து வருங்க அப்படின்னு சொல்றது feasible. feasibleனா என்னது, viable இருக்குமா அப்படிங்கிறது feasible. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். இட்ஸ் குவைட் சிம்பிள் டேர்ம்ஸ் தான். புது டேர்ம்ஸ் ஆனா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆப்டிமம் எப்படி நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் வந்து முடிஞ்சிருக்கு சூட்டபிளா இருக்குன்னு பாக்குறோமோ, அதே மாதிரி feasibleங்கிறது இந்த இடத்துல viable இருக்கான்னு பாக்குறது. சோ செகண்ட் ஸ்டெப்ல வந்து நம்ம சொல்யூஷன் feasibleா செக் பண்ணும்போது அந்த சொல்யூஷன் feasibleா இருக்கும், ஆனா ஆப்டிமலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ ஆப்டிமலா செக் பண்ணதுங்கிறது தேர்ட் ஸ்டெப். சோ we'll check for the optimality. அகைன் இங்க ரெண்டு சிச்சுவேஷன்ஸ் அரைஸ் ஆகலாம். ஆப்டிமலா இருக்கலாம், இல்லைன்னா ஆப்டிமல் இல்லாம இருக்கலாம். ஆப்டிமலா இருந்ததா we'll close the problem, that's it, done. In case ஆப்டிமலா இல்லைன்னா we'll go for improvisation. Okay, we'll go for improvisation. Improvisationங்கிறது இதுதான் feasible solution நினைச்சு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது தவிர வேற ஏதாவது சொல்யூஷன் இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி செக் பண்றது வந்து improvisation. Again, when we go for the second step, so first step சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா டிஸ்கஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளமா இருக்கணும், காஸ்ட் ரிலேட்டட், which is மினிமைசேஷன் ப்ராப்ளமா இருக்கணும். You remember? Minimization problem, and it should be a balanced problem. Okay, here's a small difference when you compare with assignment problem. என்னன்னா, மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமா இருந்தா நம்ம மினிமைசேஷன் ப்ராப்ளமா மாத்துவோம். பேலன்ஸ்டா இருக்கணும், பேலன்ஸ்டா இல்ல தட் இஸ் அன்பேலன்ஸ்டா இருந்ததுன்னா நம்ம வந்து பேலன்ஸ்டா மாத்துவோம் இல்லையா. இதுல என்ன பண்ணணும்னா, முதல்ல ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வில் பி கிவன் ஃபார் பேலன்சிங் த ப்ராப்ளம், தென் வில் கோ ஃபார் மினிமைசேஷன் தி கான்செப்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க, ஆர்டர் மாத்தக்கூடாது. அசைன்மெண்ட்ல அப்படியே உள்ட ஆர்டர், இங்க வந்து வேற ஆர்டர். அசைன்மெண்ட்ல வந்து முதல்ல மினிமைஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு பேலன்ஸ் பண்ணணும். இங்க வந்து முதல்ல பேலன்ஸ் பண்ணணும், அதுக்கு பிறகு மினிமைஸ் பண்ணணும். What do you mean by balanced problem? பார்க்கலாமா? What do you mean by balanced problem? Probably balanced problem பொறுத்த வரைக்கும், okay, I'll take the previous page. இங்க நம்ம பார்த்தோம் இல்லையா, we have 3 warehouses, okay, and we have so many buyers. Buyers தான் அது அவங்களோட கோடவுனுக்கு அதை அனுப்புறோம் நாங்க. சோ எத்தனை சப்ளையர்ஸ் இருக்காங்க, எத்தனை warehouses இருக்கு, 3 warehouses இருக்கு. எத்தனை buyers இருக்காங்க, 7 buyers இருக்காங்க. It looks like as if this is not equal, இல்ல? We are not talking about this balancing. இவங்களுக்கு எவ்வளவு ரிக்வயர்மெண்ட் வேணும் அண்ட் இவங்களால எவ்வளவு சப்ளை பண்ண முடியும், இதை பேலன்ஸ் பண்றதா நம்ம வந்து பேலன்ஸ்டு ப்ராப்ளம் சொல்லுவோம். So when you look out over here, balanced problem is nothing but the total supply which I can supply from the 3 warehouses should be equal to the total requirements. Okay, இது ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணணும். இல்லைன்னா என்ன பண்றது, நம்ம டம்மியா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். எது நம்ம டம்மியா ஆட் பண்றது, சப்ளை கம்மியா இருக்கு, ப்ராபப்ளி இந்த மாதிரி கேசஸ் அரைஸ் ஆகும். என்னென்ன மாதிரி கேசஸ் அரைஸ் ஆகும், ஃபர்ஸ்ட் கேஸ் சப்ளை ஈக்குவல் டு ரிக்வயர்மெண்டா இருக்கு. இப்போ இது பேலன்ஸ் விட்டுலாம், பிரச்சனை இல்லைல்ல. இங்க என்னோட 3 வேர் ஹவுஸ்லயும் 1000 குவான்டிட்டிஸ் இருக்கு. 7 பையர்ஸ் எவ்வளவு கேக்குறாங்கன்னா, பிச்சு போட்டா 1000 குவான்டிட்டிஸ் கேக்குறாங்க. அப்ப இது பேலன்ஸ் தானே, அப்ப எனக்கு கூட பிரச்சனை இல்லை. இதே செகண்ட் கேஸ் where my supply may be greater than the requirement. சப்ளை வந்து கிரேட்டர் தான் ரிக்வயர்மெண்ட் அப்படின்னா என்னால 1000 யூனிட் வரைக்கும் சப்ளை பண்ண முடியும். ஆனா எவ்வளவு கேக்குறாங்க, 900 தான் கேக்குறாங்க. ஆனா என்கிட்ட ஒரு ட்ரக் இருக்குல்ல, அதுல லோட் பண்ணா மொத்தம் 1000 தான் போகும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும் இல்லையா, அவ்வளவு கன்ஸ்ட்ரெயின்ஸ் நம்ம இங்க பாக்கல. அந்த மாதிரி எல்லாம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். நம்ம லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் பார்க்கும் போது வித் ரெஸ்பெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ் போடும்போது சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரெயின்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கலாம். அப்போ சப்ளை வந்து அதிகமா இருக்கு, ரிக்வயர்மெண்ட்ஸ் வந்து கம்மியா இருக்கு. இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கு, எனக்கு அன்பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்னா, ரிக்வயர்மெண்ட் வேற ஒரு பையர் இருக்கிற மாதிரியும் ஒரு 100 ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் வச்சுப்போம். இது வந்து எனது டம்மி ரிக்வயர்மெண்டா வச்சுப்போம். So it will be balanced. Likewise, we'll proceed for the third case where my supply will be less and the requirement will be more. That's the reverse case update. இங்க வந்து 900 யூனிட்ஸ் தான் என்னால சப்ளை பண்ண முடியும். வேர் திஸ் அங்க வந்து ரிக்வயர்மெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு, 1000 இருக்கு. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, இது பேலன்ஸ் பண்றதுக்கு பிளஸ் ஒரு 100 யூனிட்ஸ் வேற ஒரு வேர் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி நான் இமேஜின் பண்ணிப்பேன். அதே வேர் ஹவுஸ் இல்ல, ஏன்னா அதே வேர் ஹவுஸ் கூட எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். வேற ஒரு வேர் ஹவுஸ்ல இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிப்பேன். சோ ஐ வில் பி ஆடிங் அ டம்மி வேர் ஹவுஸ்.
சோ இந்த ரெண்டு கேஸ்லயும் எனக்கு எப்படி இருக்கு இந்த ப்ராப்ளம்? அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமா இருக்கு. அப்ப நான் பேலன்ஸ் பண்றதுக்கு ஒரு டம்மி பையராவையோ இல்லைன்னா ஒரு டம்மி சப்ளையரோ ஆட் பண்ணிப்பேன். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பேலன்ஸ்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மேக்சிமைசேஷன், தட் இஸ் மினிமைசேஷனா இருக்கணும். இன்கேஸ் வந்து மேக்சிமைசேஷனா இருக்குன்னா நான் இதை என்ன பண்ணணும்? ஹேவ் டு கன்வெர்ட் டு மினிமைசேஷன் ப்ராப்ளம். இது நம்ம யூஸ்வலா பண்ணுவோம்ல, கிரேட்டஸ்ட் வேல்யூ எடுத்து அந்த ஹோல் டேபிள்ல ஐ சூஸ் த கிரேட்டஸ்ட் வேல்யூ அண்ட் சப்ராக்ட் ஆல் others. Choose the greatest value and subtract all others. Okay, this is how this problem could be minimized. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது வந்து என்ன ப்ராப்ளமா மாறும்? எனக்கு ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளமா மாறும். திஸ் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நமக்கு பேசிக் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராபப்ளி எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு கிவ் அ ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராப்ளம் ஆன் டிரான்ஸ்போர்டேஷன் கேட்டாங்கன்னா இது மட்டும் பண்ணா போதும், ஆன்சர்லாம் ஃபைன் பண்ண வேண்டும். ஸோ இந்த ஒரு ஸ்டெப் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ லெட் மீ கண்டினியூ ஹியர். Second step with respect to solutions. 3 different solutions இருக்குப்பா. மூணுத்துலயும் சின்ன சின்ன லாஜிக், ரொம்ப சிம்பிளான லாஜிக். ஃபர்ஸ்ட் லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது? இப்போ நம்ம பேசும்போது ஃபர்ஸ்ட் வேர் ஹவுஸா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா அப்படின்னு நினைக்கிறோம். இந்த பி7 வந்து ரொம்ப தூரமா இருக்கே, டிஸ்டன்டா இருக்கே, அப்ப ஏன் நம்ம பி7 ஃபோக்கஸ் பண்ணோம்? இது கிட்ட இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல ஒரு லாஜிக் எப்படி தெரியுமா இருக்கும்? எதுக்கு வந்து செலவு கம்மியா ஆகுமோ அதுக்கு முதல்ல அனுப்பலாம். ஏன்னா காஸ்ட் கம்மியாச்சுன்னா அது அல்டிமேட்டா எனக்கு வந்து என்னது ப்ராஃபிட் அதிகம் பண்ணும். சோ அல்டிமேட்டா எனக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். சோ அந்த மாதிரி நான் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இப்படி கூட நினைக்கலாம்ல, எந்த பையர் கிட்ட இருந்து பணம் டக்குன்னு வருமோ அவனுக்கு முதல்ல அனுப்பும். எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த லாஜிக். அதனால இங்க நம்ம 3 லாஜிக்க பேசிக்கா ஃபாலோ பண்ண போறோம். சோ வாட் இஸ் த 3 லாஜிக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். அது வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னு சொன்னாங்க. நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல். ஒரு கார்னரை சூஸ் பண்ண, எந்த கார்னரை சூஸ் பண்றது? இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுப்போம். ஏதோ இங்கதான் ஒரு ஸ்டார்ட் பண்ணப்பா, இதோ நான் ஸ்டார்ட் பண்றேன்ல, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது நார்த் வெஸ்ட் கார்னர். டைரக்ஷன்ஸ் போடுவோம்ல, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட், அந்த மாதிரி டைரக்ஷன்ஸ் போடும்போது திஸ் இஸ் ஈஸ்ட், திஸ் இஸ் நார்த், திஸ் இஸ் வெஸ்ட், சவுத். அப்போ எது நார்த் வெஸ்ட்? எதுனா நார்த் வெஸ்ட். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது நார்த் வெஸ்ட். அப்ப அந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் போடணுமா? அதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஹாவ் அ லொகேஷன். த டாப் லெஃப்ட் கார்னர் இஸ் நார்த் வெஸ்ட். நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். இது ஒரு மெத்தட்ல சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணிருப்பாங்க. இது மூலமா எனக்கு என்ன சொல்யூஷன் வரும்? feasible சொல்யூஷன் வரும், need not be optimal. செகண்ட் மெத்தட் வாட் யூ கால் as, ஏன் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களும் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லையா? ஏன் இந்த மாதிரி நான் தரணும்? அப்ப யாருக்கிட்ட வந்து எனக்கு காஸ்ட் ரொம்ப குறைவா இருக்குமோ, யாருக்கிட்ட அம்சம் எனக்கு காஸ்ட் ரொம்ப குறைவா இருக்குமோ அவனுக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். ஓகே, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். இன் ஷார்ட் திஸ் வில் பி கால்ட் as LCM, லீஸ்ட் காஸ்ட் மெத்தட். அண்ட் இதெல்லாம் லாஜிக்கே இல்ல. ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் ட்ரை பண்ணவர் வந்து ஓகிள்ஸ்னு ஒரு பர்சன். அவர் கொண்டு வந்த மெத்தட் வந்து ரொம்ப ஐடியலா இருந்தது. ஏன்னா ஆப்டிமம் செக் பண்ணும்போது மோஸ்ட் ஆஃப் கேசஸ்ல ஆப்டிமாலிட்டி வந்துருது. இன்கேஸ் போனாலும் இம்ப்ரூவைசேஷன் ரொம்ப கம்மியா தான் போச்சுருந்தாங்க. அதனால இவரோட மெத்தட் வந்து ஓகிள்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட்னே ஃபைண்ட் பண்ணிட்டாங்க. அப்ராக்சிமேஷன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ஈஸியா வந்துடும் சொல்யூஷன். So in short it's called as VAM method. Okay, VAM, Vogel's approximation method. So இந்த 3 மெத்தட்ல எந்த மெத்தட்ல ஃபைண்ட் பண்ணலாம் சொல்யூஷன் பாத்தீங்கன்னா, it's invited to go with respect to the third method called as VAMS method. ஏன்னா VAMS மெத்தட்ல ஈஸியா சொல்யூஷன் வந்துடும். அப்படி வரலனால 1 or 2 improvisations வந்துடும். இதே நீங்க லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் இல்லைன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர்ல பண்ணீங்கன்னா இட் மே go and go on. இம்ப்ரூவைசேஷனை 7-8 பண்ணீங்கன்னா போர் அடிச்சிடும்ல. அகைன் டைம் காஸ்ட் இல்ல. So usually we'll follow in the second step Vogel's method. பட் எக்ஸாம்ல உங்களுக்கு feasible solution நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட்ல இல்லைன்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்ல ஃபைண்ட் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்டிக் டு தட். ஸ்டேட் பண்ணியிருந்தா ஸ்டிக் டு தட். ஸ்டேட் பண்ணலனா கண்ணை மூடிட்டு பிளைண்டா வேம்ஸ் மெத்தட் தான். ஸ்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளீஸ் ஸ்டிக் டு தட். ஓகே, கொஸ்டினை ஃபாலோ பண்ணுங்க. Then we'll go for checking whether it's optimal. அது third step. அதை நான் elaborated பிறகுப்பா. Okay, so first let me go for one problem from single material directly.